வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சிபிஐ, ஆந்திர போலீசார், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் புதிய சிறப்பு விசாரணை குழு அமைக்க உத்தரவு. திருப்பதி லட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் புதிய வழிகாட்டுதல். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் நம்பிக்கை கொண்ட விஷயத்தை அரசியலாக்க விட மாட்டோம். திருப்பதி லட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். தமிழக வெற்றிக் கழக முதல் மாநாடு என்பது நம்முடைய அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு. தொண்டர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடிதம். பொறுப்பான மனிதன், பொறுப்பான குடிமகன், முன் உதாரணமாக திகழும் மனிதனாக இருக்க வேண்டும். மாநாட்டை ஒட்டி தொண்டர்களுக்கு விஜய் வேண்டுகோள். அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா என கேட்பவர்களுக்கு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி பதிலளிப்போம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சூளுரை. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கான பணிகள் விறுவிறு. அதிகாலை பந்தக்கால் நடப்பட்ட நிலையில் பந்தல் அமைக்கும் பணி தீவிரம். பின்னணி பாடகி பி. சுசீலாவுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதை வழங்கினார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். கவிஞர் முகமது மேத்தாவுக்கும் விருது வழங்கி கௌரவித்தார். தமிழ்நாட்டில் விஷக்காய்ச்சல்கள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் உபகரணங்களை வழங்கவும் வலியுறுத்தல். வக்கிரத்தின் அடையாளமாக விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளார். மது பழக்கம் குறித்த திருமாவின் கருத்துக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். சனாதனத்தை ஒழிப்பேன் என்று கூறுபவர்கள் ஒழிந்து விடுவார்கள் என பவன் கல்யாண் பேசிய விவகாரம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ என்று உதயநிதி ஸ்டாலின் பதில். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா. ஆளுநர் ஆர். என். ரவி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரே மேடையில் நின்று பட்டம் வழங்கினர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அனைத்து மாவட்ட அதிகாரிகளுக்கும் பொது சுகாதாரத்துறை உத்தரவு. தொற்று நோய் பாதிப்பு ஏற்படும் இடங்களை கண்காணித்து மருத்துவ முகாம்களை அமைக்கவும் உத்தரவு. சென்னையில் ஒவ்வொரு வார்டுக்கும் மழைநீரை அகற்ற குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே. என். நேரு பேட்டி. பருவமழை முடியும் வரை அவசர பணிகள் தவிர சாலை பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். கல்லூரி கல்வி இணை இயக்குநர் சுடர்கொடிக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் கொலை மிரட்டல். 3 செல்போன் எண்களில் இருந்து மிரட்டல் விடுத்த நபர் குறித்து சைதாப்பேட்டை போலீசார் விசாரணை. மூன்று நாட்கள் சிகிச்சைக்கு பிறகாக வீடு திரும்பினார் நடிகர் ரஜினிகாந்த். உடல்நலக்குறைவு காரணமாக அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் டிஸ்சார்ஜ்.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் நிபந்தனை ஜாமீன் பெற்ற நிலையில் கையெழுத்திட்டார். சென்னை திருச்சியை தொடர்ந்து ஈரோட்டில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். கல்வி நிறுவனங்களை குறிவைத்து விடுக்கப்படும் தொடர் மிரட்டல்களால் மாணவர்கள் அச்சம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 50 பேர் விடுதலை. 3 படகுகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட நிலையில் மீனவர்கள் விரைவில் நாடு திரும்புவார்கள் என்றும் எதிர்பார்ப்பு. சேலம் மத்திய சிறையில் இருந்து கேரளா அழைத்துச் செல்லப்பட்ட ஏடிஎம் கொள்ளையர்கள் கேரள முதன்மை குற்றவியல் நீதிமன்ற நடுவர் உத்தரவின் பேரில் அழைத்துச் சென்றனர். சென்னையில் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பிற்கு ஆதரவு திரட்டிய நபர் கைது. தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த ரஹீம் மசூதிகளுக்கு சென்று ஆட்களை சேர்க்க முயன்றதாக விசாரணையில் தகவல். சென்னை போரூர் அருகே பழங்குடியின பெண் தாக்கப்பட்ட விவகாரம். தாக்கிய நபர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை. ஈரோட்டில் பிஞ்சமேடு கஸ்தூரி நகர் வரையிலான பழுதடைந்த தார் சாலையை சீரமைக்க கோரி போராட்டம். குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் வாகனங்களை இயக்க முடியவில்லை என்று மக்கள் புகார். திண்டுக்கல்லில் காவலரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய ரவுடி மீது துப்பாக்கிச் சூடு. காவலர் காயமடைந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் விசாரணை. தருமபுரியில் ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டம். பெரும்பாலையில் கடையை திறந்து வைத்த திமுக நிர்வாகியுடன் பாமகவினர் வாக்குவாதம். கரூர் அருகே கைவிடப்பட்ட கல்குவாரி குட்டையில் சிறுவன் மூழ்கி உயிரிழந்த சம்பவம். கல்குவாரி உரிமையாளரை கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். ராணிப்பேட்டை சிப்காட் அருகே அரசு பேருந்தும் தனியார் தொழிற்சாலை வேனும் மோதி விபத்து. வேனில் பயணம் செய்த 15 பேர் காயங்களுடன் மீட்பு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் சிலிக்கான் மணல் எடுக்க கடும் எதிர்ப்பு. 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம். கூலிப் குட்கா பயன்பாடுகளில் இருந்து மாணவர்களை காப்பாற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு கருத்து. நிரந்தரமாக தடை செய்வது குறித்து மத்திய மாநில அரசுகளுக்கு வழிகாட்டுதல்கள் பிறப்பிக்கப்படும் எனவும் உறுதி. நாம் தமிழர் கட்சியினரின் அவதூறான கருத்துக்களை நீக்க கோரி திருச்சி எஸ்பி வருண்குமார் தாக்கல் செய்த மனு. மத்திய அரசு மற்றும் எக்ஸ் வலைதள பொறுப்பு அதிகாரி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஹிஜாபு நிதி நிறுவன நிர்வாகிகளுக்கு ஜாமீன் வழங்க காவல்துறை எதிர்ப்பு. ரவிச்சந்திரன், ஜெயக்குமார் உள்ளிட்ட 4 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் நடிகை சோனா வீட்டில் கத்தியோடு 2 நபர்கள் குதித்த சம்பவம். சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. டெல்லியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தப்பட்ட விவகாரம். கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட ஜிதேந்திரபால் சிங் இங்கிலாந்துக்கு தப்பிச் செல்ல முயன்ற போது பஞ்சாபில் கைது.
உத்தரப்பிரதேசம் மிர்சாபூரில் லாரி டிராக்டர் மோதி கோர விபத்து. 10 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் 3 பேர் காயங்களுடன் மீட்பு. விஜய் நடிக்கும் கடைசி திரைப்படமான விஜய் 69 வினோத் இயக்கத்தில் உருவாகும் படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 56,960 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்றம் கண்டுள்ளதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.